இந்த கூட்டணியால பலன் பெற்றவர் என்னமோ பிஜேபி இருக்கலாம், ஆனா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அண்ணாமலை தான். இந்த அண்ணாமலைய இவங்க என்னென்னலாம் பில்டப் கொடுத்தாங்க. ரஜினிகாந்த் அப்ப அரசியல் ரொம்ப தீவிரமா வரணும்னு நினைச்சார். அவர் சொன்னார், நான் சீஃப் மினிஸ்டர் வரமாட்டேன் சார். நீங்க சீஃப் மினிஸ்டர்லாம் வேற யார் சார் சீஃப் மினிஸ்டர் போடுவீங்க அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியுமா, அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு அண்ணாமலையே பேப்பர்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். அவருக்கு அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அதாவது ரஜினி கட்சி ஆரம்பிப்பாரா, ஆனா முதலமைச்சர் ஆகலான்னு விருப்பம் இல்ல, அண்ணாமலைன்னு யாரோ இருக்காங்களாமே, அவரை கூட்டிட்டு முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாய் குருமூர்த்தியுடைய எந்த வாய் பேசுகிறதோ அதே குருமூர்த்தியிடம் 2 மணி நேரம் அமித்ஷா அவர்கள் மீட்டிங் போட்டாரு. அதே குருமூர்த்தி அண்ணாமலையை நீக்க சொல்லி உத்தரவு போட்டார். அதுவும் இதே வாய் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமையாது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அண்ணாமலையவே பலி கொடுத்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமைப்பதற்கு இந்த குருமூர்த்தி அமித்ஷாவுக்கு ஐடியா கொடுத்திருக்கிறார். அப்போ அண்ணாமலை உங்களை இவ்வளவு காலம் உயர்த்தி பேசியவர்கள்லாம் எப்படி இப்ப தாழ்த்தி பேசுறாங்கன்ற தெரிஞ்சுக்குங்க. இதுதான் பார்ப்பனியம். ஆனா அண்ணாமலை சும்மா விடுவாரா? அண்ணாமலை பதவிக்காக எந்த எல்லைக்கு போவார், பொய்களை கூட உண்மையை போல பேசக்கூடியவர். அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவர் தான் அந்த அண்ணாமலை இன்னைக்கு ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது தன்னுடைய பதவியை பறிச்ச ஒரே நாள்லயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் ஜனம் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி 2வது ஆண்டு விழா நடத்துறாங்க. அந்த ஆண்டு விழாவில் பேசக்கூடிய அண்ணாமலை, நான் இனிமே செய்தியாளர்கள் சந்திப்புலலாம் பக்குவமா பேச தேவையில்ல, இனிமே நான் பேச போற எல்லாமே சிக்ஸர் தான், நயினார் நாகேந்திரன் இனிமேல் டிஃபென்ஸ் ஆட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு இப்பவே ஆப்பு வைக்க போறேன்றதை வெளிப்படையாக சூசகமாக சொல்லிட்டாரு இந்த அண்ணாமலை. நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிக்கிறனால எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். அது எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினார் அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணே கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினார் அண்ணன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினார் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் பேசுங்க. என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினார் அண்ணன் பார்த்துப்பாரு. அவர் ஃபிளிக் அடிக்குவாரு, அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு, அவர் பிளே பண்ணா இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. இது மட்டும் இல்லைங்க, பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி வரணும் அப்படின்றக்காண்டியே டிடிவி தினகரனை போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக சொன்னவர் தான் அமித்ஷா. ஆனா அதே டிடிவி தினகரனையே நீங்க நினைக்கக்கூடிய மாற்றம் கண்டிப்பாக நடக்கும், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பேசியிருக்கிறாரு இந்த அண்ணாமலை. நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்போ டிடிவி தினகரன் என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது அதிமுகவுக்கு நாம தலைமை தாங்கிடணும், எடப்பாடி பழனிசாமியை ஜெயிலில் தள்ளிடணும், அதிமுக முழுக்க ரெட்டலை முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல வரணும் தானே அவர் நினைக்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமியை தூக்கி அடிச்சுட்டு டிடிவி தினகரன் அங்க வைக்க போறோம், அது நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு எதிராகவே அண்ணாமலை பேசுகிறாரா, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே அண்ணாமலை பேசுகிறாரா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? சரி, அண்ணாமலை தான் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா டிடிவி தினகரன் அதுக்கு ஒருபடி மேல போய் பாஜகவே 2ஆ உடைஞ்சிருச்சுங்க, நாங்க 2வது அணியில அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க முடிச்சுங்க. தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அவருடைய அணியில் இருக்கோம். இன்னும் சொல்ல போனா பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியில நாங்க இருக்கோம். அதாவது என்டிஏ என்பது ஒரு கடல் போன்றது, அதுல மோடி அணியில நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்ப மோடி அணின்னு ஒண்ணு தனியா இருந்தா அமித்ஷா அணின்னு ஒரு தனியா இருக்கோ, மோடி அணியில தான் அண்ணாமலை டிடிவி தினகரன்லாம் இருக்காங்களோ, அமித்ஷா அணியில தான் அதிமுக இருக்கும் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? இப்ப பாஜகவே 2ஆ உடஞ்சிருச்சா அப்படின்றதுதான் டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, 1998 இருந்தே நாங்க அதிமுகவோட கூட்டணியில் இருக்கோன்றாங்க. 98 கூட்டணி வச்சு உடனடியாக ஆட்சியை கலைத்த ஜெயலலிதா அவர்கள் 2004 கூட்டணி வச்சு ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாம போறாரு. அதன் பின்பு ஒரு தேர்தலில் கூட பிஜேபியோட அவர் உயிரோடு இருக்கும் வரை கூட்டணியை அமைக்கல. 2014 மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு பெண் தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பின்பு அடிமையாக்கி ஒண்ணுமில்லாம சிதைச்சு அடிமையா வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஜெயலலிதா அவர் காலத்துல இருந்தே நாங்க கூட்டணியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுவதெல்லாம் முன்னுக்கு பின் முரணா இல்லையா? சரி, இதெல்லாம் அவங்களுடைய கூட்டணி பிரச்சனைகள். தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி அவசியமா தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது 2026 தேர்தலில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், திமுக ஆட்சியை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இவங்க ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிள தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பார்க்காம இருந்தோமா? 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை பிஜேபி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எடப்பாடி ஒரு பொம்மை முதலமைச்சராக தான், ஒரு பினாமி முதலமைச்சராக தான் இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன கொண்டு வரப்பட்டுச்சு? நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டுச்சு, உதய் மின் திட்டம். இன்னைக்கு கரண்ட்டுடைய விலை ஏற்றத்தை தமிழ்நாடு அரசு இல்லை, ஒன்றிய அரசு தான் நியமிக்கும் அப்படின்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அந்த உதய் மின் திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு வந்தார். அதே போல சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்திற்கு அனுமதி கொடுத்து இன்னைக்கு கோர்ட்டே ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலம் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது, மெரினால நடந்ததே கிடையாது, அந்த ஊர்வலத்திற்கு இவங்க அனுமதி கொடுத்து ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரிகளை எல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசு மட்டத்தை ஏற்றி விட்டாங்க. அது போக கொரோனா காலத்திலே ஒரு சமூகத்தை மட்டும் குறிவைத்து டெல்லி மாநாடு என்று ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தி ஒரு சமூகத்தையே பிஜேபியோடு சேர்ந்து குறிவச்ச கட்சி தான் இந்த அதிமுக. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தமிழ்நாட்டுடைய இருண்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை தான் பிஜேபி அதிமுக கூட்டணி அப்ப நடத்தினாங்க. இதுவே நம்மளால இன்னும் மீள முடியல. நீட் தேர்வுனால நம்மளால இன்னும் மீள முடியல. உதயமின் திட்டத்தினால கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்கு. சிஏஆல இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்றது தெரியல. ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரிகளால திருப்பரங்குன்றத்துல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டுடைய அமைதிக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை ஏற்படுத்தி இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்? தமிழ்நாட்டில் முதல் முறையாக மும்மொழி கொள்கையை இவர்கள் அமல்படுத்தி விடுவார்கள். ஹிந்தியை இவங்க திணிச்சிருவாங்க. என்இபியை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புன்னு எக்ஸாம் வச்சு ஃபெயில் பண்ணிடுவாங்க. நவோதயா பள்ளிகளை கொண்டு வந்து இந்தியை திணிப்பாங்க. PM ஸ்ரீ பள்ளிகளை கொண்டு வந்து எல்லாமே மோடி ஸ்கூலாக மாற்றக்கூடிய வேலையில இவங்க ஈடுபடுவாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தலை இவங்க கொண்டு வருவாங்க. சிஏஏ சட்டத்தை அமல்படுத்திடுவாங்க. தொகுதி மறுவரைக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாங்க. வக்பு வாரியத்தை ஒன்றிய அரசு சொன்னது போல மாற்றி அமைத்து சூறையாடிடுவாங்க. இந்து சமய அறநிலைத்துறை அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாஜக சொல்லக்கூடிய அதையுமே இவங்க நிறைவேற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே கிறிஸ்தவ லேண்டை குறி வச்சிட்டாங்க, முஸ்லீம் லேண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இந்து சமய அறநிலைத்துறையும் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னா இந்துக்களுடைய சொத்துக்களையும் திருடக்கூடிய வேலையில இந்த பிஜேபி ஈடுபட்டுரும். அப்ப மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் காப்பாற்றவே முடியாது. இவனுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத 2017 இருந்தே பார்த்துட்டோம். இன்னமும் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துல மாநிலமான புதுச்சேரிக்கு போய் பாருங்க. அங்கே புதிய கல்விக் கொள்கை இமிடியேட்டா பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே அமல்படுத்தி எத்தனாயிரம் மாணவர்கள் அங்கே ஃபெயில் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு புதுச்சேரியில அவ்வளவு தூரத்திற்கு பிஜேபி மதவாத பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புதுச்சேரின்ற அந்த ஒரு பார்வையை மாறி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக, ஒரு முன்னேறாத மாநிலமாக மாறக்கூடிய நிலைமை புதுச்சேரிக்கு வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி ஜெயிச்சா கண்டிப்பாக வந்துடும். இந்த கூட்டணியை முற்று முதலமாக எப்படி 2019 புறக்கணிச்சோமோ, 2021 புறக்கணிச்சோமோ, அதே போல உள்ளாட்சி தேர்தலில் புறக்கணிச்சோமோ, அதே போல மீண்டும் இந்த தேர்தலையுமே புறக்கணிக்க வேண்டும். இந்த கூட்டணி என்பது தோற்றால் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். இந்த கூட்டணி ஒருபோதும் வென்றுவிடக்கூடாது. போன முறையா தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. சட்டமன்றத்தில் பிஜேபியோட எம்எல்ஏக்கள் குரல் பதிவாயிருச்சு. இந்த முறை அதுவும் பதிவாகிவிடக்கூடாது. பிஜேபியோடு, அதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி கொடுக்காமல், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நிதி கொடுக்காமல், மெட்ரோ நிதி கொடுக்காமல், 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்காமல், வெள்ள பாதிப்பு ஏற்பட்டா வந்து பார்க்காம அவங்களுக்கு நிதி கொடுக்காம, இப்படி தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய இந்த பிஜேபியோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் ஒட்டுமொத்த நபர்களையுமே தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.